வணக்கம். நல்லா இருக்கீங்களா? இந்தியாவிலேயே பரிகாரம் சொல்லாமல் பலன் சொல்லும் ஒரே இடம் என்ற விளம்பரத்துடன் செயல்படும் ஞானஜோதி ஜோதிட ஆய்வகம் கடலூர். உங்களை இந்த வீடியோ மூலம் சந்திக்கிறது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். தினமும் ஒரு கருத்தை பற்றி சொல்லிக்கிட்டு வரேன். உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் எப்போ வேணாலும் கேட்கலாம். ஜோதிடத்தை பற்றி உங்கள் சந்தேகங்களை கேட்கலாம். உங்களுக்கு பொதுவான சந்தேகங்கள் நிறைய இருக்கும். அதெல்லாம் கேட்டிங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கிறேன். ஜோதிடத்தை பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறேன். உங்களுடைய ஜாதகத்தை நான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் இவைகளை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிங்கன்னா அதுக்கு உண்டான கட்டணத்தை ஜிபே மூலியம் அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு பலன் சொல்கிறேன், துல்லியமான பலன் சொல்கிறேன். அதனால் அது மாதிரி நீங்கள் ஆன்லைன்லேயே பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறேன், ஆன்லைன்லேயே கற்றுக் கொடுக்குறேன். அதுக்கு மாதம் இவ்வளோ ஃபீஸ் இருக்குது, அந்த ஃபீஸ் வாங்கி கற்றுத்தரேன். நீங்கள் என்கிட்ட கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்வம் உள்ளவங்க ஜோதிடத்தை கற்றுக்கலாம். அதுக்கு ஆண் பெண் அப்படின்னு பாகுபாடு கிடையாது. கல்வி தேதி அதிகமாக தேவையில்லை, எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். ஒரு கணக்கில் ஆர்வம் இருந்தால் போதும், ஜோதிடத்தை ஆர்வம் இருந்தால் போதும், நிச்சயமாக கற்றுக்கலாம். வயது வரம்பே கிடையாது. அதனால் யாருன்னா விருப்பப்பட்டிங்கன்னா ஆன்லைன்லேயே படிக்கலாம். சாயங்காலம் 4 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரலும் பேட்சாக ஒரு மணி நேரம் பேட்ச்சு சொல்லித்தரேன். 9 மாதத்தில் ஜோதிடத்தை நான் கற்றுக் கொடுக்குறேன். அதனால் நீங்கள் ஜோதிடம் கற்றுக்கலாம். ஆக அதே மாதிரி எண்கணிதம் நியூமராஜி சொல்கிறேன்ல, அந்த நியூமராஜி படி பேர் வைக்கிறேன். குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறேன், பெரியவங்களுக்கு பேர் வைக்கிறேன். அதாவது அஸ்ட்ராலஜி ஒரு கரண்ட்டுனா நியூமராஜி ஒரு ஸ்டெபிலைசர். அதே மாதிரி இந்த சொல்கிறேன் பேட்டரி வச்சு செய்வேன், அது மாதிரி அது. அப்போ கரண்ட் இல்லாத இன்வெர்ட்டர்னு சொல்லுவாங்க. கரண்ட் இல்லாத நேரத்தில் சீரான கரண்ட் உள்ள இன்வெர்ட்டர் மாதிரி நியூமராஜி. அஸ்ட்ராலஜி படி நடக்க வேண்டிய விஷயங்கள் திடீர்னு ஒரு ஸ்ட்ரக் ஆகும்போது அந்த நியூமராஜி அந்த டப்புன்னு இன்வெர்ட்டர் கரண்ட் ஒரு மாதிரி கொடுத்து வாழ்க்கையை ஸ்டெபிலைஸ் பண்ணும். அந்த எண்கணித முறைப்படியும் பார்க்குறேன். ஆக திருமண தகவல் மையம் வச்சுருக்கேன், ஜாதகம் பார்க்குறேன், பிறந்த குழந்தைங்களுக்கு ஜாதகம் எழுதுகிறேன். இன்னும் அதே மாதிரி இந்த ஆப்ரேஷன் பண்ண குழந்தை எடுக்கிறதுக்கு உண்டான அந்த ட்ரேனிங் குறித்து தரேன். ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறேன். இவ்வளோ விஷயங்கள் இந்த ஞான ஜோதிட மையத்து மூலிமா நடக்குது. உங்களுக்கு எந்த சேவை தேவையோ பயன்படுத்திங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிற தலைப்பு நான் கேட்டிங்கன்னா, ஜாதகம் எப்போ பார்க்கணும், ஜாதகம் ஏன் பார்க்கணும், இதுதான் உங்களுடைய கேள்வியை நான் கேட்குறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு பெரும்பாலும் ஜாதகம் பார்க்க வரவங்களாம் கெட்ட நேரம், கஷ்டம் இவை வந்தால் மட்டும்தான் பார்க்குறாங்க. அது தப்பு. நல்ல நேரம் இருக்கும்போதும் பார்க்கணும். நல்ல நேரம் இருக்கும்போது பார்த்தோம்னா, நல்ல இருக்கும்போது பார்க்குறது கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அவன் தான் அப்போ ஓஹோன்னு வாழறானே, அப்போ அவனுக்கு எதை பற்றியும் தோணாது. அப்போ என்ன பண்ணுவான், அவன் தாம் தூம் தவறான்னு ஆட்டமாடி இருக்கிற பணத்தெல்லாம் செலவு பண்ணி ஓஹோன்னு விளையாடி பொருளெல்லாம் அழிஞ்சு போன பாடு கெட்டுன்னு வந்த ஒரு பாடு ஜாதகம் பார்க்க வராங்க. அதுவும் தப்பு. கெட்ட நேரம் வரும்போதும் ஜாதகம் பார்க்கணும் தான். பார்த்தா எப்படி அந்த கெட்ட நேரத்தை நம்ம மூவ் பண்ணலாம், இந்த காலத்தை நம்ம எப்படி கழிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். என்னுடைய கருத்து நான் கேட்டிங்கன்னா, கெட்ட நேரத்தில் ஜாதகம் பார்க்கறத விட நல்ல நேரத்தில் ஜாதகம் பார்க்கறது பெஸ்ட்டு. ஏன்டா இந்த நல்ல நேரம் எவ்வளோ நாளைக்கு இருக்கும். இப்போ ஒவ்வொரு தசாபுத்தி இருக்குதுங்க. சனி தசை, புதன் தசை, ராகு தசை, சந்திர தசை, சூரிய தசை, 9 கிரகங்களுக்கு உண்டான தசை இருக்குது. ஒவ்வொரு தசையும் ஒவ்வொரு காலம் இருக்குது. 6 வருஷம், 7 வருஷம், 19 வருஷம், 17 வருஷம், 16 வருஷம், 10 வருஷம் அப்படின்னு காலக்கெடு இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சந்திர தசை 10 வருஷம். ஒரு ஜாதகத்தில் சந்திர தசை 10 வருஷம் நல்லா இருந்தால் 10 வருஷம் நல்லா இருக்கும். கெடுதாக இருந்தால் நிச்சயமாக கெடுதாக தான் இருக்கும். அப்போ 10 வருஷம் நல்ல தசையாக இருந்து நல்லது நடந்ததுன்னா அப்பயும் பார்க்கணும். ஜாதகம் பார்த்தாங்கன்னா இந்த தசாபுத்தி எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எனக்கு இந்த பிக்சர் ரொம்ப பீக்கில் இருக்கிறேன், இது எவ்வளோ நாளைக்கு இருப்பேன், நான் இந்த பீக்கு தொடர்ச்சியாக இருக்குமா, நான் என்ன பண்ணணும்னு தெரிஞ்சினாங்கன்னா அந்த பீக்குக்குள்ளே அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் அத்தனையும் செஞ்சு அவங்களுக்கு உண்டான சொத்து சுகம்லாம் சேர்த்து வச்சுட்டு அவங்கள சேவ் பண்ணின்னு அடுத்த வர கஷ்ட காலத்தை அவங்க எதிர்நோக்கிறது சரியாக இருக்கும். அப்போ என்னுடைய கருத்து நான் கேட்டிங்கன்னா, நல்ல நேரம் இருக்கும்போதும் ஜாதகம் பார்க்கணும். கெட்ட நேரம் இருக்கும்போது பார்க்குறத விட நல்ல நேரம் இருக்கும்போது பார்க்குறது ஃபஸ்ட்டு. அடிக்கடி ஜாதகமே பார்த்துருக்கணுமா, தேவையே இல்லை. உதாரணத்துக்கு ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை, இல்லை இயர்லி ஒன்ஸு, இல்லை 5 வருஷத்துக்கு ஒரு தடவை. அதாவது நம்ம கால நேரத்துக்கு தசாபுத்தி சொன்னேன்ல, சிலருக்கு 5 வருஷம் ஒரு தசா முடியும், 6 வருஷம் ஒரு தசா முடியும், 8 வருஷம், அது மாதிரி சொல்கிறேன்ல. தசாபுத்தி முடியும் காலத்துக்குள்ளே ஒரு தடவை பார்த்துட்டா நல்லது. மேக்ஸிமம் வருஷத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டா நல்லது. இப்போ என்ன பொறுத்துக்கலாம் கேட்டிங்கன்னா, ஒரு தடவை நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தீங்கன்னா உங்களுடைய கம்ப்ளீட் ஜாதகத்தை என்னுடைய ரெக்கார்டில் நான் சேவ் பண்ணிக்குவேன்.
அப்போ சேவ் பண்ணின்னு உங்களுன்னு ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருவேன். அந்த நம்பரில் என்ன பண்ணணும், நீங்கள் என்னை மறுபடியும் கான்டாக்ட் பண்ணால் உங்கள் ஜாதகத்தில் நேராக வர தேவையில்ல, அப்பப்போ நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் ஜாதகத்தை நல்ல நேரம் இருக்கும்போதும் பாருங்கன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.